மானங்கெட்ட திமுகன்னு சொல்றதா இல்ல மானங்கெட்ட தமிழக அரசுன்னு சொல்றதா? கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு விசிக தொண்டனுங்க ஒரு கொடி கம்பத்தை நட்டுறானுங்க அனுமதி இல்லாம அதை நீக்க சொல்லி. அதாவது தாசில்தார் போலீஸுடைய போறாங்க, அந்த கம்பத்தை எடுத்துரு, அதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொன்னா அங்க ஒரு 10 20 பேர் அந்த கட்சிக்காரன், அதாவது ரவுடிங்க. ரவுடிங்கன்னா ஏற்கனவே தெரியல, விசிகால இருக்கிறவங்க எல்லாம் ரவுடியா தான் இருப்பான். ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணா விசிகா தொண்டன் தான் மாட்டுறான்னு கூட சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்ல, விசிகா தலைவனே ஒரு இப்படியாப்பட்டவன் தான் கேரக்டர் உள்ளவன். ஏன்னா 10 பேர் கேஸாவது இருக்கணும் ஒரு விசிகா தொண்டன் மேல அப்படின்னு சொன்னவன் தான். அவன் வந்து வாழ்க்கை எப்படின்னா நாசமா போட்டான், அவனுக்கு உத்தியோகம் கிடைக்காம இருக்கட்டும், அவனுடைய எதிர்காலம் நாசமா போட்டோம், அவனுக்கு பிளாக் மார்க் பற்றட்டும், எதுனா ஆகட்டும், அதை பத்தி ஒரு தலைவனுக்கு கவலை இல்லை. தான் வந்து நல்லா வாழணும், தன்னுடைய வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்றவனுங்க தான் தலைவனுங்களா இருக்கானுங்க, மொல்ல மாதிரி தலைவனுங்க மாதிரி. இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து, அதாவது நீ வந்து கொடிக்கம்பத்தை இப்ப கலட்டிட்டு பார்க்கலாம், உன்னை 20 பேரை 20 பேர் நின்றுக்கிட்டு நாங்க கை காலை வெட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. இதுதான் ஸ்டாலின் அரசு, இதுதான் திராவிட மாடலு. கொஞ்சம் கூட மானம் வெக்கம் இல்லாம கொடி கம்பத்தை ஒருத்தன் நட்டுறான், அதிகாரி தடுக்க போனவனை கைய காலை வெட்டுறான்றான், அதுக்கு பயந்துகிட்டு இவனுக்கு ஓடியாடுறானுங்க. என்ன காவல்துறை, என்ன அதிகாரி, எப்படி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு? அரசு அதிகாரிக்கும் காவல்துறைக்குமே இந்த நிலைமைன்னா பப்ளிக்கு என்ன நிலைமை? கூட்டணியில சேர்ந்தமா, வெற்றி பெற்றமா, அதோட ஓடி போனோமான்னு இல்லாம இவனுங்க அந்த வாழை பிடிச்சிக்கிட்டே தொங்கிக்கிட்டு அவன் பின்னால் அலைகிறதும், இந்த ஆளுங்கட்சிக்காரன் அவனுங்களை விடாம கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதும், இதனால ஆளுங்கட்சி எங்களுடைய உதவியால தான் இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துடுறதும், இதெல்லாம் இந்த மானங்கட்ட பொழப்பு இந்த திமுக காரனுக்கு இது தேவையானு தெரியல. இதனாலதான் அண்ணாமலை வந்து பொதுமக்களுக்கே பாதுகாப்பு, அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பொதுமக்களுக்கு எங்கிருந்து பாதுகாப்பு இருக்கும்? இது வன்மையா கண்டிக்க இருக்கிறது. இதை வந்து பெரிய பிரச்சனையை எடுத்துட்டு போகணும். இதை முதல்வர் இதை நேரடியா இதுல கவனம் செலுத்தணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து ஒரு போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு. ஏன்னா தாசில்தாரை வெட்டுறேன்றான் ஒருத்தன், இங்க பயந்துகிட்டு ஓடுறானுங்கன்னா இவனுங்க எப்பேற்பட்ட ரவுடிங்க? இவனுங்கெல்லாம் வந்து கட்சியா நடத்துறானுங்க. இவனுங்கெல்லாம் காலிப்பயிலுக ஒரு கூட்டம் கூட்டிக்கிட்டு 10 பேர் கட்சின்ற போர்வையில மக்களை மிரட்டுறதுக்கும் அரசியல்வாதிகளை மிரட்டுறதுக்கும் தான் உதவுறானுங்களே தப்ப நாட்டுக்கோ வீட்டுக்கோ இல்ல. இது வந்து ஒரு மக்கள் அந்த தொண்டனுடைய எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டுறதுக்கோ இது கொஞ்சமும் கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும்.